சரியா? நம்ம நல்லா படிப்பு வரும். யாருக்கு படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கு. படிப்பு யார் கொஞ்சம் குறைவா படிக்கிறா? நீ நல்லா படிப்பியா? எல்லாரும் நல்லா படிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ரேங்கா செகண்ட் ரேங்கா நீ? தெரியாதா? யாராவது ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏசப்பா என்ன செய்வார் கொண்டு வருவார். எப்படின்னா அம்மா கீழ்ப்படியும் போது ஏசப்பா அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சாரு. அவர் வந்து ஒரு பேச்சு கூட தட்டாம அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டாரு. இப்ப நீங்க கடைக்கு போக சொல்லிட்டோம்னா கடைக்கு போவீங்களா? இல்ல அவங்க இந்த பிள்ளை போக சொல்ல வேண்டியதானே? என்னை போக சொல்லக்கூடாது. வர சொல்லாத. நீங்க அந்த பிள்ளை போக சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என்னை போக சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? சொல்ற பட்சம் அப்படியே கேட்பீங்களா? உங்களுக்கு தானே கை தட்டிக்கோங்க. அப்படி போதும். அப்படி இருந்தீங்கன்னா ஏசப்பா வந்து ரொம்ப பிரியமா இருப்பாரு. நல்லா படிப்பு வரும். சரியா? அப்படி ஏசப்பா பிறந்து ஏசப்பா வந்து அப்படியே வராரு. அம்மா அப்பா கூட வராரு. ஒரு சந்தைக்கு யாரை போயிட்டீங்க? சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு யார் போயிட்டீங்க? மார்க்கெட்டுக்கு நீ போனது இல்லையா? காய்கறி மார்க்கெட் போயிட்டா? காய்கறி மார்க்கெட்டுக்கு போகும்போது அது மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு ஏசப்பா நினைச்சாரு போறாரு. இறக்கி பையன் போகும்போது ஏசப்பா என்ன செய்யறாருன்னா அப்படியே அவங்க கூட வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு ஏசப்பா என்ன செஞ்சாரு? அப்படி தவறி போயிடாரு. சரி அவர் தெரிஞ்சதே போறாரு. சின்ன வயசுல எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 14 வயசு, 12 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? உனக்கு சொல்லு தெரியலையா? சரி வாங்க சொல்லு. சரி உனக்கு தெரியாது. பாருங்க இங்க 10 வயசு பிள்ளை 5 ஆச்சு. இங்க 10 வயசு பிள்ளைங்க அதிகமா இருக்கு. அப்ப இந்த 10 வயசுல அவர் ஏசப்பா 12 வயசு வச்சுக்கலாம். அவர் அப்படியே போறாரு அம்மா அப்பா கூட. போயிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிக்குதா? புரியுதா? யாராவது புரியுது? கை தூக்குங்க. யாராவது பிடிக்குது? புரியலையா? ஏசு என்ன அந்த ஏசு ஒருத்தர் இருந்தாரியா? இல்லையா? ஃபேஸை கவர் பண்ணவா? ஃபேஸை ஏசு என்ன செஞ்சாரு? ஏசப்பா இருந்தாரு. ஏசப்பா வந்து அப்படியே சந்தைக்குள்ள போறாரு. சரியா? நான் வச்சுக்கோ. அப்படியே கனவுல அப்படியே காட்டிட்டே வாங்க. அப்படியே கற்பனை பண்ணிட்டே வாங்க. வேற எதுவும் போயிடாதீங்க. சரியா? இந்த ஏசப்பா அவங்க கூடயே வராரா? வரப்ப என்ன நடக்குது? ஏசப்பா வந்து தவறி போயிடாரு. உடனே இவங்களும் அப்படியே பிள்ளை வந்து ஏசு வந்து நம்ம கூடவே வரான்னு சொல்லி அவங்க அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு பாக்குறாங்க ஏசுவை காணோம். தேடுறாங்க. அது பெரிய கூட்டமா இருந்துச்சு. சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை யார் போயிருக்கா? ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போனீங்கன்னா எவ்வளவு கூட்டமா இருக்கும். அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் ஏசப்பாவை தேடுறாங்க. தேடி பார்த்தா ஏசப்பாவும் காணோம். ஆண்டவர் பார்த்தா கடைசியில் ஏசப்பா எங்க இருக்காருன்னா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? உனக்கு இல்லையா? கை தூக்கு. உனக்கு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா ஃபோன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் யாரு இருக்கா? அம்மா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி போதும் உட்காருங்க. கையா இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அது போல ஏசப்பா என்ன இருக்காருன்னா ஏசப்பா வந்து பேசிட்டு இருக்காரு ஒருத்தவங்க. பேசிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நீங்க சொல்ற பேச்சு அம்மா அப்பா வந்து கேட்கறாங்கன்னா நீங்க சொல்ற பேச்சு அம்மா அப்பா கேட்கணுமா? அம்மா அப்பா சொல்ற பேச்சு நீங்க கேட்கணுமா? அதே போல ஏசப்பா வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லி அம்மா அப்பா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏசு கிடைச்சிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. தொலைஞ்சு போன பிள்ளை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்போ யாருக்கு பென்சில் பேனா தொலைஞ்சு போயிருக்கு? பென்சில் பேனா தொலைஞ்சிருக்கா? ஏன் மிஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது தொலைஞ்சு போனது மறுபடியும் கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? அது போலதான் ஏசப்பா கிடைச்சோன்னே அவங்க அம்மா அப்பா வந்து மரியாளும் அவங்க அம்மா பேர் வந்து மரியாள். என்ன பேரு? அம்மா பேர் என்ன பேரு? அப்பா பேர் என்னதுன்னா யோசேப்பு. என்ன பேரு? யோசேப்பு. சொல்லுங்க. அம்மா பேர் என்னது? மரியாள். அப்பா பேரு? யோசேப். அம்மா பேர் என்னது? மரியாள். அப்பா பேரு? யோசேப்பு. சொல்லுங்க. யோசேப். அம்மா அப்பா இருக்காங்களா? இருந்தோடனே அப்படியே அம்மா அப்பா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாரை பார்த்தோன்னே? இயேசுவை பார்த்தோன்னே. இயேசு அப்படியே இருக்காரு. சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அம்மா அப்பா கேட்கிறாங்க. இப்ப வந்து சொல்ற பேச்சு நீ கேட்காட்டே படிப்புல கொஞ்சம் மந்தமாயிட்டீங்கன்னா அம்மா அப்பா அடிப்பாங்களா மாட்டாங்களா? அடிப்பாங்களா? இல்லைன்னா திட்டுவா செய்வாங்களா? யாரையும் திட்டிருக்காங்க அம்மா அப்பாவை? உங்களை திட்டிருக்காங்களா? அப்படி போலதான்
எங்க இயேசுவுக்கு போனீங்க? பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. இயேசுவே நீங்க எங்க போனீங்க கேட்கும்போது ஏசப்பா வந்து என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா என்ன சொன்னார்னா நான் வந்து இந்த மாதிரி காரியத்துக்காக போய் பேச போயிருந்தேன் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இயேசு வந்து தாழ்மையா பணிவா பேச அன்பா பேசுறாங்க. யாரும் அன்பா பேசுவா? இங்க அன்பா பேசுவீங்களா? எல்லாத்துட்டையும் இல்ல கோபப்படுவீங்களா? யார் கோபப்படுவா? அன்பா பேசுவா? சும்மா கை தூக்குங்க. இவங்க என்னங்களா கோபப்படுறவங்களா? அன்பா பேசுறவங்களா? கோபப்படுறவங்க கை தூக்குங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். ஏசப்பா நீ கேட்கணும், ஏசப்பா எனக்கும் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி நீ கேட்கணும். கேட்கும்போது என்ன இருக்குன்னா உடனே கோபம்லாம் மாறிடும். நீ கோபப்படுவியா? மாட்டியா? அன்பா இருப்பியா? அன்பா இருக்கணும். அடுத்து என்ன இருக்குன்னா தாழ்மையா இருக்கணும். இப்ப யாராவது ஏழைகள் பார்த்தா நீங்க என்ன செய்யணும்? யாராவது காசு தான் கொடுக்கணும். அதான் நல்லதான், நல்ல பழக்கம் தானே. ஸ்கூல்ல யாராவது பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏழைகளுக்கு வந்து உதவி செய்யணும், காசு இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும், கேட்டு காசு தரணும் சொல்லியிருக்காங்களா? அது போலதான் ஏசப்பா வந்து ஏசப்பா என்ன செய்யறாருன்னா ஏசப்பா என்ன செய்யறாருன்னா அப்படியே என்ன செய்யறது வளர ஏசப்பா சின்ன சின்ன அற்புதம் செய்யறாரு, பெரிய பெரிய அற்புதம் செய்யறாரு. இப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாரா. திடீர்னு என்ன செய்வாங்க, அவரோட ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸை தொடுவாங்க. அந்த தொட்டனால அவங்க உடல்ல இருக்காங்க யார் தொட்டாங்களோ அவங்க உடல்ல எல்லா வியாதியுமே நீங்கி போயிருமா. யாரும் ஆச்சரியப்படுறீங்க? உடனே வியாதி எல்லாமே நீங்கிருமா. காய்ச்சல் இருந்துச்சுன்னா காய்ச்சல் நீங்கிருமா. தலைவலி இருந்துச்சா தலைவலி நீங்கிருமா. வயிறு வலினா வயிற்று வலி நீங்கிருமா. ஏசப்பாட்ட வந்து கேட்பாங்களா, ஏசப்பா இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது, கால் வந்து வலிக்குது, படிக்க முடியல, படிக்க தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ஏசப்பாட்ட சொன்னோன்னே ஏசப்பா வந்து உடனே சரியாயிருமா. ஏசப்பாட்ட சொன்ன உடனே சரியாயிருமா. ஏசப்பா ஒரு வார்த்தையுமே சொல்ல மாட்டாராம். அவரோட சொன்னோடனே ஏசப்பா அப்படின்னு நினைப்பாராம். அப்படின்னு நினைச்சோடனே உடனே சரியாயிருமா. அப்படிலாம் ஏசப்பா நினைச்சானா செஞ்சுக்கிட்டே வராது. செஞ்சுக்கணும்னா அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டீங்க, நல்லா படிச்சு ஸ்டேட் இந்த தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் இடம் வந்துட்டீங்க படிப்புல. அப்புறம் உங்க பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குமா இருக்காதா? உங்களை தேடி எல்லாரும் என்ன செய்வாங்க? வருவாங்களா மாட்டாங்களா? உடனே தேடி வருவாங்களா? நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்ட, ஸ்கூல்லே நீதே ஃபர்ஸ்ட் ரேங்க், அப்போ என்ன செய்வாங்க? பர்சனு அப்படியே கூட வருவாங்களா மாட்டாங்களா? ஏய் வாடா நல்லா படிக்க போய் நம்ம கூட இருக்கேன்டா, இவன் கூட இருந்தா நம்மளுக்கு படிப்பு வரும்னு சொல்லி நினைப்பாங்களே. அது போல ஏசப்பா கூட பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பாப்பா? கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க பின்னாடி. கூட்டம் வர அவங்களுக்கும் சுகம் வருது. வீட்டுல பிரச்சனையா மாறிடுது, குடும்ப பிரச்சனையா மாறிடுது. அம்மா அப்பா தண்ணி அடிக்கிறாங்க, அம்மா சண்டை போடுறாங்க அப்படின்னா உடனே அந்த பிரச்சனை மாறிடுது. இப்படிதான் நடக்கும்போது ஏசப்பா வந்து என்ன செய்யறாரு? ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாருக்காவது வீட்டுல பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க, கை தூக்குங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? வீட்டுல பிரச்சனை இருக்கா? இல்லையா? ஏசப்பா வந்து ஏசப்பாட சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்லணும்னா வரும், பிரச்சனை வந்து நீக்கிடும். ஏசப்பா வந்து அப்படிப்பட்ட நல்லவர். சரியா? திரும்ப அம்மா ஃபோன் ஆண்டவர் நம்பரையும் சொல்றீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவை நம்பரையும் சொல்லுங்க. சொல்லுங்க, ஏசப்பாவை நம்புறேன். ஏசப்பாவை நம்புறேன். திரும்ப அம்மா ஃபோன் போடுறாங்க. ஏசப்பாவை நம்புறேன். ஏசப்பா நம்புறீங்க. சந்தோஷமா வாழலாம். சந்தோஷமா வாழணும் ஆசை இருக்கா? இல்ல அழுதுகிட்டே வாழணும் ஆசை இருக்கா? சந்தோஷமா வாழணும் ஆசை. ஏசப்பா பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு?